தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். வைதிக மத அம்சங்கள் ஆயுர்வேதம். உபவும் மூலமும். உபவேதங்களில் ஒவ்வொன்றையும் மூலவேதம் ஒவ்வொன்றிலிருந்து வந்ததாக சொல்வதுண்டு. இதன்படி முதலாவதான ஆயுர்வேதம் ரிக்வேதத்தை சேர்ந்தது. குறிப்பு: ஆயுர்வேதத்தில் முக்கியமான ஒரு சாஸ்திரகர்த்தரான சுஷ்ருதர் இதனை அதர்வ வேதத்தை சேர்ந்ததாக கருதுகிறார். ரிக்வேதத்துக்கு புஷ்டியை தரவல்லது என்று பொருள்படுவதான பௌஷ்டிகம் என்றே ஒரு பெயர் உள்ளது. இரண்டாவதான தனுர்வேதம் யஜுர்வேதத்தையும், மூன்றாவதான காந்தர்வ வேதம் சாமவேதத்தையும், நான்காவதான அர்த்தசாஸ்திரம் அதர்வ வேதத்தையும் சேர்ந்தவை. தனுர்வேதத்தில் அஸ்திர பிரயோகம் செய்யும் போது வாருணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்றவற்றை வருணன், அக்னி, பிரம்மா முதலிய அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திரத்தோடுதான் விட எய்ய வேண்டும். மந்திர சக்தி தான் இங்கே ஆயுதத்தை விட முக்கியம். இந்த மந்திர பிரயோகங்களை அதர்வ வேதம்தான் கூறுகிறது. ஆகையால் தனுர்வேதத்துக்கு அதர்வ சம்பந்தமும் இருப்பதாக ஆகிறது.